நீங்க ஒவ்வொரு மீல்ல புரத சத்து சேர்த்துக்காம சாப்பிடுறீங்களா? அப்போ இது உங்க பிசிஓஎஸ் அதிகமாகறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி ஹோமியோபதி கன்சல்ட். இந்த பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதத்துல நான் உங்களுக்கு ஈஸி அண்ட் சயின்டிபிக் டிப்ஸ் சொல்ல போறேன், ஸோ தட் நீங்க உங்க பிசிஓஎஸ் நேச்சுரலி மேனேஜ் பண்ண முடியும். பிசிஓஎஸ் இருக்கிற பெண்கள் போதுமான அளவுல புரத சத்து சாப்பிடலன்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகும், இன்சுலின் அதிகமாகுது. அண்ட் இது உங்க ஓவரீஸ்க்கு சிக்னல் கொடுத்து மேல் ஹார்மோன்ஸ் அதிகமா உற்பத்தி பண்ண வைக்குது. அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் வந்து அதிக முகப்பரு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் கம்மியே பண்ண முடியாத வெயிட் கெயின். அதுவே நீங்க புரத சத்து லைக் பன்னீர், முட்டை, லென்டில்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது உங்க சர்க்கரை அளவை ஸ்டெபிலைஸ் பண்ணுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுது அண்ட் ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கணும். 2021ல பண்ண ஒரு ஸ்டடியில் பிசிஓஎஸ் இருக்கிற பெண்கள் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்து அவங்க டெஸ்டோஸ்டரான் லெவலை கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிய வருது. இது போக இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி வெயிட் கெயின் கம்மி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி சேஞ்சஸ் உங்கள் ஹார்மோனல் பேலன்ஸை சூப்பராக வச்சுக்கிட்டு, ஸோ எதுவுமே யோசிக்காம நீங்கள் புரத சத்து ஒவ்வொரு மீல்லையும் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதோட ஹோமியோபதிக் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்க்கலாமா? பிசிஓஎஸ்க்கு ஹோமியோபதியில் சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கு. ஹோமியோபதி வந்து இண்டிவிஜுவல் பேஸ்ட் மெடிசன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கேஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சு நாங்கள் அதுபடி மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ பிசிஓஎஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற ஹோமியோபதிக் மெடிசன் வந்து நேச்சுரல் பியூட்டி. சூஸ் ஹோமியோபதி, சூஸ் ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.